சலாம் காய்ஸ். இப்போது பூண்டு பூண்டு எடுத்துக்கிட்டிங்களா, பொதுவாக வந்து பூண்டு வந்து மருத்துவத்துக்கு உதவும். பல பல பிரச்சனைக்கு உதவும். சமையலுக்கு, மருத்துவத்துக்கு உதவும். ஆனால் ஒரு கண்ணார வெட்டி விடும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லாதவங்க இதை பார்க்க தேவையில்ல. ஓகேவா? இப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற தத்துச்சாரம் எல்லாமே வந்து நம்மளோட டையிங் புகீஸோட தான். ஓகே, பூண்டு ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்ட பிறகு தோலை உரிச்சிருங்க. தோலை உரிச்சிட்டு இந்த பகுதியை பாருங்கள். ஓகே, ஒரு மாதிரி சரிவு மாதிரி இருக்கும். சரிவு 2 பகுதி இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. இந்த பக்கத்து இல்லை, பின்புறத்தில் வந்து வளவான அகலமான ஒரு பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியில் இந்த மாரி வடிவம், கண்ணுடைய வடிவம் ஒன்று அழகாக போடணும். ஓகே, இங்கே நான் என்ன காட்டுறேனோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். புருவம், இமை இதெல்லாம் வரையக்கூடாது. இந்த கண்ணுனுடைய வடிவம் மட்டும் ரவுண்டாக வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு பொட்டு, அவ்வளோதான். இதை செஞ்சுட்டு என்ன செய்யணுன்னாக்கா, இந்த பூண்டை வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் உள்ளுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு, ஒரே ஒரு திருப்பிடிச்ச ஆணி போட்டுட்டு அதை அழகாக ஒரு சுருட்டி கித்தால கட்டிட்டு நீங்கள் படுக்கிற தலகாணி கீழே அடியில் வச்சு படுத்து தூங்கணும். எப்போவுமே வச்சுருக்கணும். இதை வந்து ஒன்ஸ் ஒரு தடவை செஞ்சால் அதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நாள், எத்தனை நாளுக்கு பாய்க்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் காதில் கேட்டுட்டு செஞ்சால் போதும். எவ்வளோ நாள் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னாக்கா, யாராவது நீங்கள் புதுசாக காடி வாங்கிட்டீங்க, வீடு வாங்கிட்டீங்க, உடனே வா அந்த வாயும் அந்த கண்ணும் அது பட்டுச்சுன்னு சொன்னாக்கா, உங்களால் தொடர்ச்சியாக காடி காசு கட்ட முடியாது, வீட்டு காசு கட்ட முடியாது. ரொம்ப பேர் புதுசாக கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி புது வீடு வாங்குவீங்க, புது காடி வாங்குவீங்க. ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் உங்களால் முடிஞ்சது 6 மாதமோ இல்லை 1 வருஷம் தான் காசு கட்ட முடியும். அதுக்கு மேலே கட்ட முடியாது. காரணம் என்னன்னாக்கா, இந்தமாரி கண்ணாரும் வாயும் வைக்கிறனால தான் இந்த பாதிப்பு. புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது எதற்காக இதை ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா, ஒன்று, அந்த மாரி யார் செஞ்சாலும் அந்த கண்ணாரோ அந்த வாய் சாபமோ உங்களுக்கு பட்டாக்கா ஆன் த ஸ்பாட் கட் ஆயிரும். 2வது, ஆன் த ஸ்பாட் அதை அவங்களுக்கே போய் திருப்பி அடிக்கும். அதனால் நீங்கள் ஹவுஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எப்போவுமே இதை வந்து கையிலேயே வச்சுக்கோங்க. ஓகே, படுக்கும் போது தலைகாணிக்கு அடியில் வச்சு படுத்து தூங்குங்க. யார் உங்களை வந்து கண்ணு வைக்கிறாங்க, வாய் சாபம் விடுறாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும். ஓகே, சலாம் காய்ஸ்.